ஹாய் ஹைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸு சோட்டி ஸ்டிச்சு. சரிங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சோட்டி ஸ்டிச் எப்படி போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடியில் வந்து த்ரெட் எடுத்து அந்த முனை இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ரிட்டன் வந்து ஒரு லாக்கு அப்படியே ரைட்டு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு அப்படியே இழுக்கணும். மேலேயுமே லாக் பண்ணணும், கீழேயும் லாக் பண்ணணும். சரிங்களா? லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு மறுபடியும் அங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு கீழே ஒரு லாக், மறுபடியும் மேலே போயிட்டு அங்கே ஒரு லாக், கீழே வந்துட்டு இங்கே ஒரு லாக். இந்த மாதிரி லாக் பண்ணுறோம். இதனோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? பாருங்கள், சேம் இதே ஷேப் தான் வரும். இப்போ நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் எங்கே த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம எப்பயும் போல் கீழே வந்து நாட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள், இப்போது இந்த இடத்துல வந்து த்ரெட் எடுத்துட்டேன்னா நான் இங்கே ஒரு லாக் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பெரிய செயின், சரியா, பெரிய செயின் போட்டுட்டு அப்படியே ஒரு லாக்கு. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு லாக் பண்ணுறேன்னா இப்போது மறுபடியும் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு அதுக்கும் டவுனில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு லாக்கு. அப்படியே ரைட் சைடு, ரைட்டோ லெஃப்ட்டோ உங்களுக்கு எது ஓகேவோ பார்த்துக்கோங்க. அப்படியே ரைட் கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக்கு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு அந்த கோட்டிலே மறுபடியும் ஒரு செயின் போட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு ஒரு செயின் போட்டு பெரிய செயின்னு போட்டு ஒரு லாக்கு, அப்படியே மறுபடியும் டவுனில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதுக்கு கீழேயே வந்து ஒரு செயின், பெரிய செயின் போட்டு ஒரு லாக்கு. பாருங்கள், மறுபடியும் ரைட்டு தான் கொண்டு போயிருக்கேன். இதே போல் ரைட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று, ரைட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து லெஃப்ட்டு ஒன்று போட்டு பேக்கில் இழுத்து மறுபடியும் ஒரு பெரிய செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு. பாருங்கள், இப்போ மறுபடியும் லெஃப்ட்டு, அதே போல் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக வரும். அந்த லென்த்தில் நீங்கள் எத்தனை ஸ்டிச்சஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. அந்த நடு ஸ்டிச் இல்லாமல் ரைட்டில் 3 இருக்கலாம், லெஃப்ட்டில் 3 இருக்கலாம், இல்லை ரைட்டில் 4 இருக்கலாம், லெஃப்ட்டில் 4 இருக்கலாம். உங்களுக்கு அந்த லென்த்து ஓகேவா, எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் முக்கோணமாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சு வந்து அந்த த்ரெட்டில் எப்படி வருது அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் த்ரெட்டை இழுத்தலையா, இழுத்துட்டு அப்படியே கீழே இறக்கி ஒரு செயின் போட போகிறேன். சரிங்களா? பாருங்கள், அப்படியே குத்தி நூல் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் லெஃப்ட்டு வந்துட்டு குத்தி டவுனில் லாக்கு. ஓகேவா? ரைட்டில் போடும்போது மேலே லாக்கு, லெஃப்ட்டில் வரும்போது கீழே டவுனில் வந்து லாக் பண்ணி மறுபடியும் அதுக்கு கீழே வந்துட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சேம் இதே தான். அப்படியே தொடர்ந்து நீங்கள் இதே ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பாருங்கள், அது இருக்குங்களா? இப்போ பாருங்கள், இதே போல் இப்போ இதில் முக்கால், ஓகேவா, முக்கால் பாகம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக்கு, மேலே லாக் பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் சைடில் லெஃப்ட் சைடு வந்துட்டு கீழே ஒரு லாக் பண்ணி மறுபடியும் இழுத்துக்கோங்க. சேம் நீங்கள் ரொட்டீனாக வந்துட்டு இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. சரிங்களா? பாருங்கள், மறுபடியும் ஒரு லாக்கு கரெக்டாக அந்த முக்கால் பாகத்தில் வைக்கணும். சரிங்களா? மறுபடியும் ஒரு லாக்கு அப்படியே சைடு கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே ஒரு லாக்கு.
கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் நூல் வந்து எப்படி சுற்றுறேன், எப்படி எடுக்கிறேன், எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து குத்துறோம் அப்படின்றத வந்து பாருங்கள். இது வந்து நீங்கள் ஷேப்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாய்ன்னு மட்டும் கொடுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணுற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இது வந்து அமௌண்ட்டு பே பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து எதுக்காக இதை வந்து லாக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் த்ரெட்டு வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணோம். இப்போ இதிலே வந்துட்டு நான் இன்னொரு கலர் கொடுக்க போகிறேன். அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு கலர் வந்து எடுத்துட்டு நம்ம லாக் பண்ணும் பாரு, அதுக்கு கீழேயே வந்துட்டு நூல் எடுங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்ததால் நூல் வெளியே வருதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் குத்தியிருப்பேன். பாருங்கள், எடுத்துட்டேன்னா எடுத்துகிட்டு பேக் கொடுத்து ஒரு லாக் பண்ணி மறுபடியும் போயிட்டு அதே 3/4 பாகத்தில் எடுத்திருக்க ஒரு லாக்கு. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்டுடுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்போ பாருங்கள், இது வந்து 2வது கலர். நீங்கள் வந்து எங்கே நூல் எடுத்திருக்கீங்கன்னே உங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ பிங்க்கு கீழே இருக்கிறது ஒரு மாதிரி கோல்டு கலரில் எடுத்திருக்க நூல். இப்போ பாருங்கள், அதே போல் மறுபடியும் கீழே குத்துங்க. கீழே குத்திட்டு ஒரு லாக் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு 3/4 பாகத்தில் வந்து நீங்கள் குத்திக்கணும். சரிங்களா? அந்த 3/4 பாகத்தில் வந்து குத்திக்கோங்க. மறுபடியும் ஒரு லாக் பண்ணி இப்படி கீழே கொண்டு வாங்க. மறுபடியும் கீழே ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுங்க. குத்தி எடுத்து மறுபடியும் ஒரு லாக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு குத்தி ஒரு லாக் பண்ணி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ஒரு சின்ன லாக் பண்ணி மறுபடியும் கீழே ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அது கீழே வந்து ஒரு லாக்கு. பாருங்கள், இதில் வந்து புரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போட்ட ஸ்டிச்சே தான் ரிட்டன் வேறு மெத்தடில் வேறு மாடலில் போட போகிறீங்க. அவ்வளோதானே தவிர்த்து இது வந்துட்டு நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? செயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அந்த செயின் ஸ்டிச்சை வந்து ரொம்ப தெளிவாக வந்து கற்றுக்கோங்க. அது நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டது தான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து போயிட்டு சேரும். அதனால் 4 பேர் வந்துட்டு இந்த வீடியோவில் பயனடைஞ்சா எனக்குமே ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீழே கொண்டு வந்துட்டு இப்போ எண்ணாட் போடலாம். எண்ணாட்டு தான் நிறைய பேருக்கு வந்து வரலைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸிங்க எண்ணாட்டு. நீங்கள் பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் நல்லா க்ளோஸில் வச்சு பண்ணியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், அதுவும் செயினில் விட்டுட்டுனா இப்போ அழுத்தி பிடிச்சி நீடில் என் விரல் பக்கம் திருப்பினோம்னா லாக் வந்து விழுந்துடும். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு நீங்கள் ஷேப்ஸும் பண்ணணும், ஹோம்ஒர்க்கும் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னென்ன ஷேப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்பு. சரிங்களா? இந்த சோட்டி ஸ்டிச்சே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுங்கள். ரவுண்டு, யூ ஷேப்பு, அதுக்கப்புறம் அந்த வளைவு, பாம்பு மாதிரி ஒரு வளைவு. இந்த 3 ஷேப்லேயுமே வந்து நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட திங்கிங்கில், உங்களோட மைண்டில் வந்து எந்த மாதிரியான வீடியோஸு வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.